கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்குமான முதல்வர் ஒவ்வொரு மாவட்டமா நம்ம சென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க, அவர் செயல்படுத்திய அந்த திட்டங்கள் மூலமாக எத்தனை மக்கள் பயனடைந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழர்களுக்கே சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூர் மண்ணில் தான் நம்ம இருக்கிறோம். அவர் பிறந்தார், சமூக நீதி பிறந்தது, அவர் பிறந்தார், மாநில உரிமை பிறந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்மளால் பட்டியல் போட முடியும். அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் அவருக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய, அவருடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் கோட்டத்தினுடைய வாசலில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கான அத்துணை ஏற்பாடுகளையும் நமக்கு உறுதுணையாக இருந்து செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய கழகத்தினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. நம்ம அவங்களை வரவேற்றுனா நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, அதுவும் உங்களுடைய ஊர்லேயே வந்து சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி நிறைய திட்டங்களில் பயனடைந்த பயனாளிகள் அத்துணை பேரும் இங்கே இருக்கிறாங்க. முதலமைச்சர் செயல்படுத்திய திட்டங்களில் எல்லாத்தையும் உட்கார வைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 40-50 பேர் வந்து உட்கார வைக்கணும், ஒவ்வொரு திட்டத்திலேருந்து வச்சாலும் கூட. இருந்தாலும் முக்கியமான திட்டங்களில் பயனாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம வரவேற்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றதற்கு. முதல்ல பூண்டி கலைவாணன் சார், உங்கள்கிட்ட இருந்து இந்த 5 வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்தாலும் கூட ஆளுங்கட்சியாக ஆனதற்கு பிறகு நிறைய திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? இந்த 5 வருஷத்தில் நடந்த மாற்றங்கள், நிகழ்வுகள்லாம் என்ன சார்? திருவாரூரில் எந்த ஒரு நலத்திட்டம்னு ஒன்று மக்கள் பயன்பாட்டுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். எது நடந்திருந்தாலும் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடந்திருக்கு. ஓகே. அதிமுக ஆட்சியில் எதுவும் நடக்கலை. ஒன்றே ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்குன்னு ஒரு பெருமையான விஷயம் மனுநீதி சோழன். மனுநீதி சோழனுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொன்னாங்க. அதை அவ்வளவு கேவலமாக பண்ணி அதையும் இப்போ நாங்கள் வந்து தான் சரி பண்ணோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இலவசங்கிறது வேறு, அதாவது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம், கல்வி, இதுக்கு உள்ளது. சுகாதாரத்துறையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த மருத்துவக் கல்லூரியை கட்டினது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ இந்த 5 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அதில் கூடுதல் கட்டிடங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. மருத்துவ உபகரணங்கள்ங்கிறத மருத்துவக் கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி ரூபாய்க்கு அந்த மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் திருவாரூர் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா விஜயபுரம் தாய் சைடு நல மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கிற பேஷண்ட்டை எடுத்துகிட்டு வந்து மெடிக்கல் காலேஜில் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் மழையினால். ஓகே. உள்ளே தண்ணி பூந்துடும். அந்த கட்டடத்துக்கு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு லிஃப்ட் ப்ரொவிஷனோட அந்த ஒரு கட்டடத்தை, அந்த மருத்துவமனையை கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, கொரடாச்சேரியில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அடிக்கலுக்கு நாட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை இருந்துச்சு. சரி. அதை கடந்த கால ஆட்சியில் வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அங்கே மருத்துவமனையே இல்லாமல் இருந்துச்சு. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அவர்கள்ட்ட சொன்னோன்னே அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து உடனடியாக அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் கொடுத்துருக்காங்க. ஒன்று. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடியக்கமங்கலத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், கொடிக்கால் பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அர்பன் பிஹெச்சின்னு சரி ஆரம்ப சுகாதார நிலையம். இப்போ போன வாரம் கோமலில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று ஓப்பன் பண்ணிடும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தொகுதியில் உள்ள நீங்கள் கேட்டோட எனக்கு ஞாபகத்தில் உள்ள ஒரு 4-5 சொல்கிறேன். சரி, நிறைய இருக்குது. அதான் சொல்கிறேன், இங்கே திருவாரூரில் எந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதியோ நலத்திட்டங்களோ அது மாதிரினாக்கா அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு. ஓகே. இன்னும் சொல்ல போனால் ஓடாத தேரை ஓட வச்ச இந்த 23ஆவது தேரோட்டம், ஓடாத தேரை ஓட வச்ச ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த 4 வீதியும் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரீட் தளவமைத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்போ அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு வீட்டுக்கும் தேரோட்டம்னாக்கா ஒரு வீட்டில் வந்து 4 பேர் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா 50 பேர் வருவாங்க, உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி. சரிங்க. அப்போது அவங்களுக்கான பெரிய சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா மின்சார துண்டிப்புங்கிற மாதிரி வந்துடும் தேர் வர்றப்ப. மின் புதைவடம் அமைச்சு கொடுத்து மிகப்பெரிய ஒரு அதோட இது எப்படின்னா, இந்த தேரோட்டத்தில் அதை அனுபவிக்கிறப்ப தான் இந்த ஊர் மக்களுக்கு அதோட பயன்பாடு முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியும். சரி. அந்த அளவுக்கு உள்ளது. சாலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாகப்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் போக வேண்டியவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி வழியாக தஞ்சாவூர் போயிட்டு இருந்தாங்க. சரிங்க. கடந்த கால ஆட்சி காலத்தில். ஓகே. இப்போ அந்த ரோடு அவ்வளவு அருமையாக, அவ்வளவு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது நகரப்பகுதிகள்ங்கிறதுனால, ஓகே, மாவட்ட ஆட்சியர் வளாகத்துலேருந்து வாழவாய்க்கால் வரைக்கும் 4 வழி சாலையாக சென்ட்ரல் மீடியனோட உள்ள சாலை முதல்ல திருவாரூருக்கு அதுதான் வருது.
சரி. இது வரைக்கும் அது மாதிரியான சாலைகள் இங்கே இல்லை. ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கிராம சாலைகள் திட்டத்தில் எல்லா கிராமங்களுக்கும் 90% சாலை வசதியை செஞ்சிட்டோம். சரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நகராட்சி துறை எடுத்துக்கிட்டோம்னாக்கா குடிநீர் திருவாரூருக்கு கூட்டு குடிநீர் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் சொல்லப்போனால் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து 96-2001 ஆட்சி காலத்தில் சுதந்திரம் வாங்கி 50 வருஷத்தில் கட்டாத அளவுக்கு அதை விட கூடுதலான மேல்நிலை நீர் தேக்க தொட்டிகளை கட்டினது தலைவர் கலைஞர் அவர்கள். 5 வருஷத்தில் 50 வருஷத்தில் கட்டினதை விட கூடுதலாக 5 வருஷத்தில் கட்டினது தலைவர் கலைஞர். சரி சரி சரி. இதை எதுக்காக சொல்கிறோம்னா அவங்க என்னென்ன உள்கட்டமைப்புகள் எது எது தேவைன்னு பண்ணாங்களோ அதை ஒருபடி கூடுதலாக செய்யணுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேணுங்கிறதுனால கூட்டு குடிநீர் திட்டம் திருவாரூருக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு, கொரடாச்சேரி பேரூராட்சிக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த என்னென்ன தேவையோ, அதாவது பொது சுகாதாரம், சரி, அது மாத்திரம் இல்லை கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா திருவாரூர் தொகுதியில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா கூத்தாநல்லூரில் மகளிர் தலைவர் கலைஞர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு மகளிர் கல்லூரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி. கட்டடம் கொடுத்தது காலேஜ் கொடுத்தது மாத்திரம் இல்லை, கல்லூரி வழங்கினதோடு இல்லாமல் அதுக்கான கட்டிடத்துக்கான நிதியையும் கொடுத்து கட்டிட பணியும் துவங்கியாச்சு. முதல்ல இன்னும் சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தில் அரசு கல்லூரியை கொண்டு வந்தது மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை தொட்டு இன்னைக்கு திராவிட மாடல் நாயகன் பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் தொகுதிக்கு 2 காலேஜ் புதுசு இப்போ வந்திருக்கு. சரி சரி சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் கல்விங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அதுலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று. ஓகே. மாடல் ஸ்கூல். இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியல. இது மாதிரி பல திட்டங்கள். நிச்சயமான நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயங்களை பட்டியல் போடுறீங்க. திருவாரூரில் மட்டும் இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்வி மருத்துவம் 2 கண்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து சாதனை செய்திருக்கிறார். மக்களுக்கான அத்துணை திட்டங்களையும் சாதனைப்படுத்துகிற நிறைய விஷயங்கள் பட்டியல் போடுறீங்க. நம்ம பயனாளிகள்ட்டையும் பேசிட்டு நம்ம அடுத்தது நம்ம பேசுவோம் தொடர்ந்து. முதல்ல யார் எந்த திட்டத்தை பற்றி பேச விரும்புகிறீங்கம்மா சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எம் பூமிகா. அரசு கலைமட்டு கல்லூரியின் நன்னிலம் புதுமை பெண் திட்டம் வாங்கி கைடு, பேனா, பென்சிலு, 2வது குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன். எல்லா வரசூலும் நானே தான் சார் பார்த்துக்கிறேன். அப்படியா? இல்லை, இப்போ 1000 ரூபா வாங்கிட்டு எனக்கு தேவையானதை வாங்கிக்கிற குடும்பத்தையும் கூட பார்த்துக்கிறேன்னு சொல்றீங்களே. சில பேர் 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்களேம்மா. அப்போ உடம்பு சரியாதனால நான் பார்த்துக்கிறேன் சார். அப்படி அப்போ என்ன வேலை பார்க்குறாங்க? கூலி வேலை தான் சார் பார்க்குறாங்க. கூலி வேலை பார்க்குறாங்க. இந்த 1000 ரூபா எவ்வளோ பெரிய காசுமா உங்களுக்கு? எஸ் சார். நாங்கள் ரொம்ப ஏழை விட்டு குடும்பம் சார். ஓ. இப்போ எந்த இயர் படிக்கிறீங்க நீங்கள்? 3rd இயர். 3rd இயர். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வாங்குறீங்களா? எஸ் சார். ஓகே. மாதம் 1000 அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை இல்லைனாமா. இப்போ அப்பா கூலி வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு வந்திருக்க டேட்டா படி நிறைய பேர் இந்த 1000 ரூபா கிடைக்குதுங்கிறதுக்காக கூட காலேஜ் எல்லாம் வந்து படிக்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. இந்த 1000 ரூபா இல்லைன்னா இன்னும் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க? எப்படிலாம் ரொம்ப கஷ்டம் தான் சார் பட்டிருப்போம். ஓகே. அவங்க என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறீங்க வீட்டுக்கு இந்த 1000 ரூபா வச்சு? வீட்டுக்கு காய்கறி வாங்குவோம், ஃபைனான்ஸ் கட்டுவோம், குழு கட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம் சார். சரிம்மா, மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. அவர் ஐயாட்ட மைக் கொடுங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். சொந்த ஊர் திருக்கோலை. சரி. எபோ 80 ஏஜ். என் மனைவிக்கு 75. வயசான காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரேஷன் கடைக்கு போகணும். இது வரைக்கும் அப்படி தான் போயிருந்துச்சு. இப்போ பொருளே வீட்டுக்கு தேடி வருது தாய்மானவர் திட்டத்தில். உடனே முதல்வர் கொண்டு வந்தார். அது மாதிரி ஒரு திட்டம் இது வரைக்கும் நான் கண்டதே கிடையாது. அது வரைக்கும் வந்து இதை வந்து வீட்டிலேயே இருந்து எல்லாத்தையும் வாங்கி ரேஷன் கடைக்கு போனால் கூட கீழே நின்று அடி பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்து இறக்கி மூட்டையை வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு தாய்மானவர் திட்டத்தை வந்து முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து மறக்க முடியாத திட்டம். வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. நிச்சயமாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்கணும், மாதம் வாங்கிடுவீங்களா? இல்லை போய் லைனில் நிற்கணும், நடந்து போகணுங்கிறதுக்காகவே போகாமல் இருப்பீங்களா? போகாமே இருப்பேன். இப்போ கம்பல்சரியாக வீட்டுக்கே வந்துடுது. அது இல்லாமல் முன்னாடி மெசேஜ் கொடுத்து நாளைக்கு வர்றோன்னு சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு தான் வர்றாங்க வீட்டுக்கு. ஏன்னா நாங்கள் இல்லாமல் போயிட்டா. சரி. அதுக்காக. ஓகே. இப்போ கலைஞர் பிறந்த மண்ணு ஊரை சார்ந்தவர் நீங்க, திருக்கோளை. இப்போ அவருடைய மகனுடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது. எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? நிச்சயமா பெரிய பெரும் மகிழ்ச்சி. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ரிட்டையர்டு. இருந்தாலும்
அவர் கலைஞரை நினைச்சு நான் ரொம்ப எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், நிச்சயமா. இப்போ நம்ம ரேஷன் கடைக்கு போகணும்னா பிள்ளைகளினுடைய உதவியை நாடுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களும் ஒரு வேலைக்கு போவாங்க. சில நேரத்துல வந்து உண்மையில சொல்ல போனா அம்மா அப்பாவா இருந்தாலும் கூட எனக்கு வேலை இருக்கு, கூட்டிட்டு எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஆயிருச்சு இல்லையா? ஐயோ, ரேஷன் கடைக்கு போகணும்னா ஒரு ஆளை தேடணும். ஓகே. இங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போறதுக்கு. இல்லாட்டி எனக்கு முட்டி வலி அது தடுக்கி கீழே விழுந்துருவேன். சரி சார். இப்போ ஒண்ணுமே இல்லை, மெசேஜ் கொடுத்து வருது, ஓகே. நாங்க ரெடியா இருந்துக்கோம், வாங்கி வச்சிருவோம். ஓகே, மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். அடுத்த சார்ட்ட கொடுங்க. என் பேர் கலைச்செல்வன், ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர். நான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழையின் சிறப்பிலே இறைவனை காண் என்றார் பேரறிஞர் அண்ணா. அவருடைய கனவுகளை நினைவாக்குவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அது காரணம், தன்னுடைய இல்லத்தையே தானமாக வழங்கி ஏழைகளுக்காக மருத்துவம் செய்யணும், அந்த மருத்துவமனை ஆக்குங்கன்னா அரசுகளுக்கே தானமாக வழங்குவார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனில பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடல் உறுப்புகள் தானம் செய்கிறவர்களுக்கு மாவட்ட அதிகாரிகளே போய் அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணுங்கிற ஒரு திட்டம் உலகத்திலே யாருமே மரியாதையுடன் இறுதி அது ஒரு பெரிய திட்டம். நாங்கள் எல்லாம் பலனடைஞ்சிருக்கோம்னா 2007 21,600 மின் ஊழியர் ஒப்பந்த தொழிலாளர்களை கலைஞர் அவர்கள் நிரந்தரப்படுத்தினார்கள். ஓகே, அதில் நீங்கள் ஒருத்தர். அதில் என் தம்பி ஒருத்தர், என் உறவினர்கள் இன்னும் அதிகமாக பலன் பெற்றிருப்பாங்கன்னா பட்டியல் இனத்துக்காரவங்க தான் அதில் 60 விழுக்காடு அதிகமாக அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் புட்டக்கோழி கூவி விடியுமான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க பெண்களை. இன்றைக்கி அகில இந்திய அளவிலே பெண்கள் பெண்களை பார்த்தாலே இன்றைக்கி ஒரு மரியாதை ஏற்படுதுன்னா அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்களுக்கு செய்கிறாங்க போட்டி போட்டு. நான் 1000 ரூபா கொடுப்போனாங்க, அவங்க 1500 ரூபாங்க, 2000 ரூபாங்க, 2500. வேண்டாம் எங்களுக்கு இலவசம் வேண்டாம்னு போராடினவங்கள போன மாதம் போகிறாங்க, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இலவசம் கொடுப்பாங்க. ஆக இலவசம் இல்லாது தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அது உரிமை திட்டம்னு சொன்னார். நிச்சயமா அது இன்னுமே என்ன சொல்கிறாங்க, என் அப்பா பொண்ணுக்கு வருஷம் அனுப்புவாங்கல்ல பொங்கல் தீபாவளிக்கு, அதேமாரி இந்த வருஷ பணமான்னு நினைக்கிறேன். என்னைக்கு 15ஆம் தேதி வரும்னு பார்க்குறோம். எங்கள் ஐயா நான் அக்கௌண்ட்டில் போட்டுட்டாரு. திடீர்னு இப்போ பாருங்க, திடீர்னு 5000 ரூபா போட்டதும் மாற்றி போட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா தலைவர் பார்த்தா 8,000க்கு திடீர்னு நிறைய திட்டங்களை நீங்கள் சொல்கிறீங்க. ஏகப்பட்ட திட்டம் மட்டுமே அல்ல, மற்றவங்க பயனடைஞ்ச விஷயங்கள் இந்தியாவே இவருடைய திட்டத்தை பின்பற்றுது. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு மாநிலத்துக்கு ஸ்டாலின் அனுப்புங்கிறாங்க. உண்மை அது NDTVல பேட்டி கொடுக்குறாங்க. என் வீட்டுக்கு மாநிலத்துக்கு வாங்க, நீங்கள் முதலமைச்சர் அவங்க, எங்கள் அகில இந்திய தலைவராக நீங்கள் வாங்க, நீங்கள் பிரதமராக வாங்கங்கிறான். காரணம் கல்வியில் முன்னோடியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதுதான் முன்னோட்டம். நிச்சயமா அந்த அளவுக்கு நீங்க சொன்ன அந்த விஷயங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியானது இருக்கு. இந்த உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது இப்போது இருக்கவங்களுக்கான பயணம் இல்ல, அடுத்த தலைமுறையில யாராவது பயனடைவாங்க அப்படிங்கிறதான். அந்த அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வு நடக்குங்கிறது எத்தனை பேரை ஊக்குவிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்களும் ஒருத்தருங்கிற மகிழ்ச்சி. நன்றி சார். அவங்க அம்மாட்ட மை கொடுங்க. என்னுடைய பேர் தேன்மொழி சாமிநாதன். ஓகே, என்ன திட்டத்தில் நீங்கள் பயனடைறீங்க? நான் மகளிர் குழு செயலாளராக இருக்கேன். ஓ அப்படிங்களா? ஆமாம். அதனால எங்கள் ஊராட்சியில் ஒரு 50 குழுக்கள் இருக்கு. எல்லாமே அரசு நலத்திட்டங்கள் உதவிகள் அனைத்துமே எங்கள் மகளிருக்கு கிடைக்குது. ஓகே. ஒரு காலத்தில் மகளிர் குழுனாலே அலட்சியமாக பார்த்த நேரமும் உண்டு. 4 பேர் லேடிஸ் வெளியில் போனால் தப்பாக பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. மகளிர் குழு இல்லாத இடங்களும் எந்த ஒரு துறையுமே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டங்களில் மக்கள் வறுமை கோட்டுக்குள்ள இருந்து ஒரு தாலி தங்கத்தை கொண்டு அடவு வைக்க போவோம், அண்டா கொண்டா அடவு வைக்க போவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா மகளிருக்கும் வங்கி கணக்கு இருக்குது, வங்கியில் பணம் இருக்குது. அதுக்கு பத்தாம நமக்கு உரிமை தொகை வேறு வருது. எல்லாம் செயல்படுறாங்க. இது நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. எல்லா துறையிலும் மகளிருக்கு முன்னுரிமை கிடைக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தளபதியார் செய்த திட்டங்களில் எங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து, கடனுதவி வழங்கி, அவங்களுக்கு திறன் வளர்ப்பு பயிர் கொடுத்து 50% மேல் முதலிடமும் பெண்களுக்கு கொடுக்கறது எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், கிராம வறுமை செழிப்பு சங்கம் மூலம் வாழ்ந்து காட்டு திட்டம் ரெண்டும் செயல்படுறது தான் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்புங்கிற பேரில் தளபதி நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தொட்டிங்கன்னா ஒன்று உதவி வந்துகிட்டே தான் இருக்கும். எதையும் விளக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட்டு கம்மி. மக்களுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசம், பள்ளி மாணவர்கள் வச்சு துவைக்கிற அம்மாக்களுக்கு இலவசம், இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த வங்கிக்கு போனாலும் எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குது. அது பெரிய வெற்றி இல்லையா? மரியாதை கிடைக்குது. சுயமரியாதையோட வாழணுங்கிறது இந்த ஆட்சியில் மட்டும்தான் முடியும், வேற எதுலையும் முடியாது. இந்த ஆட்சி தொடரணும், மகளிர் குழுக்கு நன்மை செய்யணும்னு நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். நீங்க சொன்னீங்க இப்போ பேங்க் அக்கவுண்ட் இல்லாத மகளிரே கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவுலவாசன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது என்னன்னா, சொத்துல மகளிருக்கு உரிமை வேணும், சொத்துரிமை வேணும். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கம் தான் பெண்களுக்கான வாக்குரிமையை பெற்று தந்த இயக்கமும் திராவிட இயக்கம் தான். சொத்துரிமையை பெற்று தந்ததும் திராவிட இயக்கம் தான். அன்னைக்கு பெரியார் சொன்னார்,
தலைவர் கலைஞர் அவர்கள் அதை சட்டமாக்குனார். இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமைங்கிற சட்டம் வந்துச்சு. இன்றைக்கி வேணால் யாரோ பேசிக்கிட்டு இருக்கலாம். அதற்கு முன்னோட்டமாக விதைத்தவர் பெரியார். இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெண்கள் பேரில் சொத்து வாங்கினோம்னா அந்த முத்திரை பதிவு கட்டணத்தில் 1% குறைவு. அப்போ எல்லா ஆம்பளைங்களுமே வீட்டுக்காரவங்க பேரில் சொத்து வாங்கணும் வாய்ப்பு. அது மாத்திரம் இல்லை, இந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறோமே அத்தனையும் பெண்கள் பேரில். சொன்னது மாத்திரம் இல்லை, பெண்களுக்கு சொத்தில் பங்கு. சொத்தே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா. எப்படியோ பெண்களுக்கு சொத்துரிமை. ஓகே, நைஸ், சூப்பர் சூப்பர். அதாவது இது மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மகிழ்ச்சி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ரொம்ப நன்றி. கொடுங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன? சார் என் பேர் ஆகாஷ் சார். ஓகே, நான் திருவிக்கா காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. தமிழ் புதுவன் பணம் 1000 ரூபாய் நான் வாங்கிட்டு இருக்கேன் சார். என்னால் பஸ்ஸில் ஏறி எல்லாம் போக முடியல சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி சார். இப்போ ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன் சார். அந்த பெட்ரோலுக்கு எனக்கு அதுக்கு நான் உதவியாக இருக்குது சார். ஓகே, காலேஜ் போகிறதுக்கு. அப்படிங்களா? ஓகே. இப்போ தமிழ் ஸ்கூட்டியும் அரசாங்கத்திலேருந்து வாங்கிருக்கீங்க, அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் உங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா வந்துட்டு ரொம்ப ரெண்டு விதமா. ஓகே, இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? நிறைய விதத்தில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். இப்போ லேப்டாப் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓ, அப்படியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே ஓகே ஓகே. அந்த 10 லட்சம் பேருக்கான லேப்டாப் நீங்களும் ஒரு பயனாளி. செகண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர். ஓகே. அந்த லேப்டாப் வச்சு என்ன பண்றீங்க? புக்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் சார். சரிங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இருக்காங்க சார். அவங்களுக்குலாம் அந்த 1000 ரூபாய் கிடைக்குதா? அவங்களுடைய அவங்களுக்குலாம் கிடைக்குது சார். அவங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கு அவங்களுக்கு செலவுக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார். ஓகே. இப்போ அடிப்படையில் நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால மகளிருக்கான அரசு மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்குமான அரசு அப்படின்னு கூட சொல்ற அளவிற்கு அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறாங்க. உள்ளாட்சியில பிரதிநிதிகளா கூட நியமனம்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் பாக்குறீங்களா? அது உங்களுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு உத்வேகம் தருது? எப்பா, இந்த அரசு எவ்வளவு தூரம் நம்மளை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு. மாற்றுத்திறனாளி தனியா ஒரு 1500 ரூபாய் நானும் வாங்கிட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆகாஷ். அப்போ உங்களுக்கு 3 பெனிஃபிட் இப்ப. ஆமா சார். நிச்சயமா மகிழ்ச்சி ஆகாஷ். நீங்க அவ்வளவு திட்டங்கள் மூலமா பயனடைகிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் நாங்களே பயனடைகிற மாதிரி இருக்கு. இப்போ அண்ணன் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, உண்மையிலே இருக்கிறதா. ஒரு மகளிரா இருந்தாலும் அவ்வளோ தூரம் போய் படிக்கணுமாம்பாங்க. மாற்றுத்திறனாளி ஏப்பா அவன் பின்னாடியே என்னாலலாம் கஷ்டம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து இதெல்லாம் காப்பாத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை சார், இறந்து போயிட்டாங்க. நான் பாட்டிக்கிட்ட இருந்து தான் நான் வளர்ந்துக்கிட்டு வரேன் சார். ஓ, அப்படிங்களா? நான் என் தங்கச்சி மட்டும் இருக்கேன். ஓகே 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 சார். ஆனால் வந்து இருந்தாலும் இப்போ அம்மா அப்பா இல்லைங்கிறதுனால இப்போ இந்த திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆகாஷ். நீங்கள் படித்து நல்லா இன்னும் மேல் நோக்கி வரணும். அதுதான் முதலமைச்சருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சார்ட்ட கொடுங்க சார். வணக்கம் சார், நான் திருவாரூர்லேருந்து அறிவொளி. நான் வந்து முதல்வர் மருந்தகம் அந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கேன். நான் படித்து முடித்து மருந்தாளர் படிப்பை முடித்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகியும் கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கல. ப்ரைவேட்டில் அந்த அளவுக்கு ஒரு போதிய வருமானமும் இல்லாத சமயத்தில் ஒரு அருமையான முத்தான திட்டம், முதல்வரோட திராவிட நாயகனோட முத்தான திட்டம் இது. அதாவது 30 வருஷமாக வேலை கிடைக்காம இருந்த எனக்கு வந்து ஒரு மானியத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் திராவிட நாயகனோட சிந்தனையில் உதிச்சது. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எளிய மக்கள், ஏழை மக்களை தவிர நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் 280 ரூபா எம்ஆர்பி அப்படின்னா 5 ரூபா இல்லை 3 ரூபாய்க்கு மேலே குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் கூட அதிகபட்ச தள்ளுபடின்னு சொல்லிட்டு 5 ரூபா குறைப்பாங்க. ஆனால் முதல்வர் மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ரூபா 25 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு குறையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு உள்ள மாத்திரைங்க, ப்ரெஷரு இதேமாரி உள்ள மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிகாகுலர் 90ன்னு ஒரு மாத்திரை இருக்குது. வெளியில் வந்து 410 ரூபா, 10 மாத்திரை வந்து 410 ரூபா. எங்கள் முதல்வர் மருந்தில் எம்ஆர்பி 110, அதுலேருந்து 25% தள்ளுபடி. இந்த அளவுக்கு மிக சாதாரண எளிய குடும்பத்தில் கூட ஒரு உயரிய மருத்துவ சிகிச்சை பெறணும், அந்த மருந்துகளை எடுத்துக்கணும்னா முதல்வர் மந்திரத்தில் செஞ்சுக்கலாம். நிச்சயமா. இப்போ நீங்க பொருட்களுடைய விலையிலிருந்து எவ்வளவு கழிவோட கொடுக்குறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இந்த முதல்வர் மருந்தகம் வைப்பதற்கே நிறைய மானியங்கள் உண்டு இல்லையா? ஆமா ஆமா. அது அதாவது 1.5 லட்சம் ரூபாய்க்கு மருந்து, அந்த என்னென்ன மருந்து வேணுமோ அதை வந்து 1.5 லட்சத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதை தவிர அதற்கு உரிய உள்கட்டமைப்பு, ஃப்ரிட்ஜு, ஏசி இதை போன்றதுக்கும் 1.5 லட்சம்.
மொத்தம் 3 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. சரிங்க. எங்களுக்கு ஈஸியாக அந்த மருந்து உரிமம் பெறுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு மருந்து உரிமை வாங்கினோன்னா அதிக அளவில் செலவாகும், நம்ம சில செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் இந்த முதல்வர் மருந்தக திட்டத்தின் கீழே நான் மருந்து உரிமை வாங்கினதுனால ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சுது. எல்லா விதத்துலையும் பயன் அடைஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயமா சார், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் மானியமா பணமா வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகியிருக்கிறது. உரிமம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப எளிதாகப்பட்டது. முதலாளிங்கிற ஒரு அந்தஸ்தில் வந்து எங்களை உட்கார வச்சிருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. அம்மாட்ட கொடுங்க மைக். வணக்கம், உங்க பேருங்கம்மா? வணக்கம் சார், என் பேர் தமிழ்செல்வி. திருவாரூர் கௌரிசாமி நடுநிலைப்பள்ளியில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், எஸ்எம்சி பிரசிடெண்ட்டாக இருக்கேன். காலை உணவு திட்டத்தை பற்றி பேச வந்துட்டேன் சார். காலை உணவு திட்டம் வந்து 1 to 5th வரைக்கும் காலை உணவு திட்டம் வச்சுருக்காங்க. பசங்க வந்து பள்ளிக்கு வரும்போது பசியோடு இருக்கக்கூடாது, அதோட சத்தான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுதானியத்தில் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அருமையாக உள்ளது. காலம்புற பசங்க 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு 9-9:15 எங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. 9:10 9:15 ப்ரேயர் ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து அட்டன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதாவது எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலு, அதனால் ஏழை மக்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அங்கே சுற்று வட்டாரத்தில் டவுனில் இருந்தாலுமே எங்கள் ஸ்கூலில் வந்து 235 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதில் வந்து 5th ஸ்டாண்டர்டில் மட்டுமே 100-150 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப காலை உணவு திட்டம் வந்து தமிழக முதல்வர் வந்து 2022 செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாங்க, மதுரையில் ஸ்டார்டிங் பண்ணாங்க. இப்போ வந்து 1 to 5th வரைக்கும் 17 லட்சம் பேர் இதில் பயனடைறாங்க. அது 1 to 5th பசங்களை வந்து சாப்பிட வைக்கிறேங்கிறதே பெரிய விஷயம் சார், ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம வீட்டிலேயே பார்த்துருக்கோம், பசங்களை சாப்பிட வைக்கிறதுங்கிறது முடியாத விஷயம். அப்படி இருக்கும்போது எல்லா பசங்களோடையும் உட்காந்து சாப்பிடும்போது அதுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த பழக்கம் தான் சார் பின்னாடி பிற்காலத்தில் அந்த பிள்ளைங்க ஒன்று கூடி இருக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நன்றி. ஏன்னா அந்த பிள்ளைங்களை பொறுத்தவரை என்னதான் வீட்டில் சாப்பிட்றத விட இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்றதுல உள்ள ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் உள்ள தமிழினத்துக்கே உள்ள ஒரு தனித்தன்மை. அது நிச்சயமா. ஆனால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இது. கண்டிப்பாக ஒரு ஷேரிங்ன்ற அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது வரும், அந்த சோஷியலைஸ் ஆவாங்க அப்படிங்கிறதா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள் பேருமா? ஹலோ வணக்கம் சார், நான் காட்டூர். என் பேர் உஷா. என் பிள்ளைங்க 1வதுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாப்புல. எல்லாமே நலத்திட்ட உதவியெல்லாம் எல்லாமே வாங்கியிருக்கிறாப்புல. பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறப்ப ஸ்காலர்ஷிப் 45,000 ரூபா வாங்கியிருக்கிறாப்புல. அது ரொம்ப நன்றியாக இருக்குது எங்களுக்கு. துணையாகவும் நல்லாவே இருக்குது. மகளிர் 1000 ரூபா பணம் வாங்கிட்டு இருக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்க? 1000 ரூபா என்ன பண்ணுறீங்க? குடும்பத்தை தான் வச்சு ஓடுறோம். அடுத்து. வணக்கம் சார், என் பேர் கே தேன்மொழி. நான் திருவாரூர் மாவட்டத்தில் படிக்கிறேன். ஜிஆர்எம் ஸ்கூலில் 12th படிக்கிறேன் சார். எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, மாதம் 4000 ரூபா நான் வாங்குகிறேன் சார். அதுமாரி ஐயா வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மிதிவண்டி கொடுத்துருக்காங்க சார், அதுவும் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். ஆண்டு முடிஞ்சோடனே மாதம் ஸ்காலர்ஷிப்பும் எங்களுக்கு ஏற்றுறாங்க சார். வருஷத்தில் வருஷம் ஸ்காலர்ஷிப்பும் ஏற்றுறாங்க சார். இப்போ சிரமப்பட்டிருப்பீங்க. இப்போ 4000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு கிடைக்காததுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு? ரொம்ப சிரமமாக சார் இருந்துச்சு. இப்போ அந்த 4000 ரூபாய் கிடைக்கிறது வீட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். படிக்கிறதுக்கும் அந்த மிதிவண்டி கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே. அண்ணன் மூலமாக பயனடைகிறாங்களா? அண்ணனும் பயனடைகிறாங்க சார். அண்ணன் வந்து மாற்றுத்திறனாளி காசு வாங்குறாங்க சார். அதுமாரி அண்ணனுக்கு ஸ்கூட்டியும் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு சார். காலேஜ்லேயும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஓகேவா, மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய பணமாக பெனிஃபிஷியராக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5500 ரூபா 6000 ரூபா கிடைக்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சு மாத சம்பளம், அதாவது அந்த செலவுகளை ஈஸியாக சமாளிக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கா, நம்பிக்கையை கொடுத்துருக்கா, நான் படித்து மேலே வந்துருவேன்ப்பா, எனக்கு இந்த மாதத்துக்கு நான் வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு? ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கா சார், ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஓகேம்மா, நிச்சயமா நீங்கள்லாம் மேலே வரணும் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இப்போ பார்க்கலாம், அம்மா அப்பா இல்லாதவங்கன்னு இந்த அளவுக்கு ஒரு அரசு எப்படி யோசிச்சுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் எப்படி உணர்றீங்க? அதாவது இந்த அன்புக்கரங்கள் திட்டங்கிறது அந்த திட்டம் அறிவிப்பு வர்ற வரைக்கும் அதை பற்றி யாருமே யோசிக்கலை. அதான் திராவிட மாடல் நாயகன் தளபதியோட ஆட்சியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிப்புக்கு என்ன தீர்வுன்னு அவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிவாரணம் கிடைச்சி போயிடுது திராவிட மாடல் ஆட்சியில். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஐயோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நிவாரணத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் முதலமைச்சர் அவர்கள் அப்படிங்கிறதா ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டி என்னமா சொல்கிறாங்க இப்போ? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டி சிரமப்பட்டிருப்பாங்க, அவங்களாலையும் உங்கள் 2 பேரை விட்டுட்டு வேலைக்கு போக முடியுமான்றது எனக்கு தெரியல. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க? பாட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார் அவங்களுக்கு. ஓகேப்பா, நிச்சயமா நீங்கள் படித்து எல்லாம் முதலமைச்சர் எப்போதும் படிங்கன்னு தான் சொல்லுவார். தந்தையாக இருந்து நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் செஞ்சால் போதும். ஓகேவா, மகிழ்ச்சி. ரைட். என் பேர் சுப்புலட்சுமி. என் பேர குழந்தைங்களுக்காக படிக்குதுங்க. படிப்பில் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, அது மூலம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை வளர்க்க முடியுது அப்படின்னு பேச வந்திருக்கோம். நிச்சயமா. இப்போ பாப்பாவோட பாட்டி நீங்கள்
சரிம்மா, இப்போ அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொன்ன பாபா 4 வயசு இருக்கும்போது அம்மா இறந்து போனாங்கன்னு. 2 பேரும் இறந்து போனப்போ எவ்வளோ சிரமமா அந்த 2 பிள்ளைகளை வளர்க்குறது? ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இந்த நலத்திட்டங்கள் உதவிகள் இல்லைன்னா என் பேர பிள்ளைங்களை என்னால் படிக்க வைக்க முடியாது என்னுடைய வசதிக்கு. நிச்சயமா நீங்க அலறீங்க, எங்களுக்கும் கண்ணு கலங்குது. ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு. எவ்வளவு சிரமப்பட்டீங்கம்மா? ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பாப்பாவுக்கு 4 வயசு, பொண்ணு இறக்கும் போது அது பிறகு தான் மறு வருஷம் கொண்டு 1வது சேர்த்தான். புலிவலம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கொண்டு 1வது சேர்த்தான். இன்றைக்கி +2 படிக்குது. அவன் 3வது படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ இன்றைக்கி பிஏ திருவிக்கை அரசு கல்லூரியில் பிஏ எக்கனாமிக்ஸ் 2nd இயர் படிக்கிறான். அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கிற உதவியோட என்னோடய உழைப்பியை வச்சு பிள்ளைங்கள நல்ல விதமாக படிக்க வைக்கிறேன் சார். நிறைய உதவிகள் என் பேரனுக்கு இப்போ கூட வண்டி கொடுத்தாங்க, மாற்றுத்திறனாளியான வண்டி. மாதம் 1000 ரூபா காசு வாங்குகிறான். பாப்பாவுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாத பணம் 4000 ரூபா பணம் கிடைக்கிது. அது 6 மாதத்துக்கு ஒருக்க போடுவாங்க சார். மாதம் இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒருக்க எங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லி பாப்பா கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க. அது பெரிய உதவியாக இருக்குது. பாப்பாவுக்கு ஸ்கூலில் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த நலத்திட்டங்கள் அரசு உதவிகள் இல்லைன்னா என்னோடய பேர பிள்ளைங்களை என்னால் படிக்க வைக்க முடியாது சார். நிச்சயமா இந்த உதவிகளோட தான் நான் பிள்ளைங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பேர் ராஜகோபாலுங்க. இந்த விவசாயிகளுக்காக தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த முதலமைச்சர் விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும். எப்பப்பெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து உதவிகளும் செய்து இந்த விவசாயத்திற்காக கிராமப்புறங்களில் உள்ள வாய்க்காலெல்லாம் தூர்வாரி, ஆறுகளெல்லாம் தூர்வாரி, தண்ணி எந்த நேரத்திலும் ஜூன் 12னா ஜூன் 12 தண்ணியை திறந்துட்டு முப்போகம் சாவடி. தஞ்சை மாவட்டத்தில் வந்து முப்போகம் சாவடி, நல்ல விளைச்சல். அதே போல் கூட்டுறவுத்துறையில் விவசாய கடன் கொடுக்குறதுலேயும் முன்னுக்கு வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. அனைத்து கடனும் மகளிர் சுய கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு எந்த தட்டுப்பாடு இல்லாத லோன் கொடுக்குறாங்க. அதே போல் சிறு குறு விவசாயிகள் வந்து பயன்படும் வகையில் நேரடி தெளிப்புக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. அதே போல் சின்ன டிராக்டர் மூலியமாக நடுறாங்கல்ல அந்த வண்டி வச்சு, அதுக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதே போல் பட்டம் போடுறதுக்கும் கொடுக்குறாங்க. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அனைத்தும் செய்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், நான் வெகு நாளாக எனக்கு ஒரு டிராக்டர் வேணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பல இடத்துல மனு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் மனு கொடுத்து சில நாளாச்சு. இப்போ திடீர்னு எனக்கு பேங்க்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து டிராக்டர் வந்திருக்கு, நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட இப்போ பணம் இல்லைங்க, இப்போ இதுக்கு எனக்கு முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, நாங்களே பேங்கே லோன் கொடுக்குறோம், உங்களுக்கு அரசு 3 லட்சம் மானியம் கொடுக்குது, நீங்கள் இந்த பயன்பெறுங்க நீங்கள் சொல்லிட்டு கவர்மெண்ட்டு அவங்களே பேங்கே லோன் கொடுத்து இந்த மானியத்தை பெற்று எனக்கு இந்த டிராக்டர் வழங்கிய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரனுடைய வழியில் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு விவசாய சம்பந்தமாக நன்றி தெரிவிக்கிறேன். கிராமங்களில் வந்து இப்போ வந்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி சென்டர்லாம் நெல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த அரசு வந்ததுக்கு பிற்பாடு ஒரே ஊராட்சியில் 2 சென்டர், ஒரு வில்லேஜுக்கு ஒரு சென்டர் போல், ஒரு வில்லேஜ் கிராமம் இருந்ததுன்னா அங்கே ஒரு சென்டர். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சௌகரியம் வந்து இந்த அரசு செஞ்சுருக்கு. அதாவது வண்டி சத்தம்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து டிராக்டரில் அறுத்து கொண்டு வந்து நேராக சென்டர்லேயே கொட்டி அப்படியே சாக்கில் அள்ளி நாங்கள் கொடுக்குறோம். உடனே தூத்தி அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அன்றாடம் நெல்லை பிடிச்சிடுறாங்க, மறுநாளே பணம் ஏறிடுது. விவசாயிகளுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அரசு. இந்த அரசு மீண்டும் வெற்றி பெற வேண்டும். நான் புலிவலத்துலேருந்து வரேன். என்னோடய பேர் சுகுணா. எனக்கு 2 சிறுநீரகமும் பாதிச்சுட்டு தனியாரில் காமிச்சதில்லை, நீங்கள் இந்த மாதிரி பிழைக்க மாட்டீங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு காமிச்சேன் திருவாரூர் அரசு மருத்துவமனையில். இன்றைக்கி சரியாகி நான் டயாலிஸே போடாமல் நல்லா இருக்கேன். போடுறது இல்ல அப்படின்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. டயாலிஸே நான் போடுறது இல்ல, நல்லா இருக்கேன். ஓகேம்மா. எந்த இடத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க? எங்க பாத்தீங்க ட்ரீட்மெண்ட்? நான் தனியார்ல பார்த்தேன் சார். நான் சரிங்க. முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் மூலமா பாத்தீங்களா? ஆமா. எவ்வளவு செலவு ஆச்சு அப்போ? நீங்க எவ்வளவு? 1 ரூபாய் கூட வாங்கல சார். அப்படிங்களா? காசு 1 ரூபாய் கூட வாங்கல. என்னன்னா தனியார்ல பார்த்தப்ப அவங்களுக்கு வந்து உங்களை குணப்படுத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி கைவிட்டதை முதல்வர் கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போய் அங்கே போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க வந்து டயாலிசிஸே பண்ணாமல் நார்மலாக இருக்கான்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது அந்த நீங்கள் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? எவ்வளோ செலவாயிருக்கும் ப்ரைவேட்டுக்கு போனால்? இந்த கார்டு இல்லைன்னா எவ்வளோ சிரமம்? கார்டு இல்லைன்னா எப்படி தான் 5 லட்சம் 6 லட்சம் ஆயிருக்கு சார். கேட்டாங்க 10 லட்ச ரூபா கட்டுங்க, ட்ரை பண்ணி பார்க்குறோம். நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில், தனியார் மருத்துவமனையில் எங்களால் கட்ட முடியாதுன்ட்டு தான் இப்போ நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்தோம். சரிங்க. 1 ரூபா கூட வாங்கவே இல்லை. ஓகே ஓகே. சிறப்பாக செஞ்சாங்க. அப்படிங்களா? கடவுளை நேரில் பார்க்குறேன்னா அது ஐயா தான், ஸ்டாலின் ஐயா தான். அது உங்க முகத்தில் அந்த மகிழ்ச்சி தெரியுது, எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு. ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுறீங்கம்மா. நன்றிங்கம்மா. இனிமேல் நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னுடைய பேர் சீனிவாசன்.
அந்த உழவார பணிக்குழுலேருந்து வந்திருக்கேன். திருவாரூர்னாலே தேர் தான். அந்த ஓடாமல் இருந்த தேரை ஓட வச்சது தலைவர் கலைஞர். அதுக்கப்புறம் நம்ம திருவாரூருடைய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா கோயிலும் குளமும். குளத்தை தூர்வாரினதும் தலைவர் பிள்ளை தான். இது வரைக்கும் அதுவும் வேறு யாரும் இது வரைக்கும் வந்து செய்யலை. அதே மாதிரி தேர் ஓடுறதுக்கு சிரமமாக இந்த 4 வீதிகளையும் தார் சாலையாக இருந்துச்சு. அப்போல்லாம் 3 நாள் 4 நாள் தேர் ஓடும், சிக்கிக்கும். அதை வந்து காங்கிரீட் சாலையாக மாற்றினாங்க. இன்றைக்கி இப்போ தலைவர் வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி திருவாரூருக்கு அறிவிச்சிருக்காங்க. கோயிலுக்கு மட்டும், புறணமைப்புக்கு மட்டும். கோயிலில் உள்ள சுற்றி உள்ள தலங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கருங்கல் தலம், மின் இணைப்பு எல்லாமே புதுசாக ரெடி பண்ணி, அதே மாதிரி திட்டங்கள் பார்த்திங்கன்னா இலவசமாக 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆன்மீக பயணம் சனி ஞாயிறில் 9 நவகிரகத்துக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக. அதே மாதிரி அறுபடை வீடுக்கு பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு. அதே மாதிரி 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க முதியோர்களுக்கு சிறப்பு செய்கிறதுன்னு ஒன்று செஞ்சாங்க இப்போ கோயிலில். அதில் பார்த்திங்கன்னா வந்த பயனாளிகள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா பசங்களாலையும் செய்ய முடியாது. 70 60 இந்த கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, இதெல்லாம் 70 வயதுக்கு மூத்த தம்பதிகளுக்கு 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் அதெல்லாம் நினச்சி கூட 70 வயதுக்கு மேற்பட்ட தம்பதிகள் இருக்காங்கல்ல, அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த அரசு ஒரு திட்டம் கொடுத்துருக்கு. அதை கோயிலில் வச்சு செஞ்சதுக்கு அவ்வளோ பேரும் அப்படியே குடும்பத்தோடு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் வடை பாயசத்தோட சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு இது ஒரு வருஷத்தட்டு மாதிரியே வச்சு சாமிக்கு முன்னாடி மாலையெல்லாம் மாற்றினோன்னே அவங்கவுங்க அழுதுட்டு தான் போனாங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆண்டுக்கு 2 முறை வந்து புத்தாடை தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட், நிறைய திட்டங்கள் இருக்குது. மகிழ்ச்சி. ரைட், சொல்லுங்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மலா, நான் திருவாரூர்லேருந்து வர்றேன். நான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைஞ்சிட்ருக்கேன். மாதம் 1000 ரூபா வர்றது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ திடீர்னு 1000 ரூபா வந்த அக்கௌண்ட்டில் வந்து திடீர்னு 5000 ரூபா ஏறி இருந்துச்சு. ஒரே ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 5000 ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு தான் சார், சிலிண்டரு மளிகை பொருள் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க ரேஷன் பொருள் வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. 100 ரூபா தர்றேன், ஆட்டோவுக்கு போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ தாய்மானவர் திட்டம் வந்ததில் மூலியமாக வீட்டுக்கே பொருள் வீடு தேடி வந்து கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ இந்த 100 ரூபா அவங்களுக்கு மிச்சம் தானே. கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார், என்னோட பேர் நித்யா செந்தில். நான் ஒரு பெண் தொழில் முனைவராக இருக்கேன். திருவாரூர் மாவட்டம் புலிவரத்தில் இருக்கேன். கடந்த 6 வருஷமாக கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ என்ன மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா, இப்போ பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பேசும்போது உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுத்தா சொல்கிறாங்க. எங்களை மாதிரி இண்டிவிஜுவலாக பெண்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிர் குழு மூலயமா நம்ம வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் வங்கி லோன் வாங்கிட்டு தொழிலை மேம்படுத்துகிறோம். இப்போ 5 வருஷமாக ரன் பண்ணதை விட இப்போ 6 வருஷம் பெரிய லெவலில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு காரணம் எல்லாம் கவர்மெண்ட் தான் சார். இப்போ நான் முதல்ல ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் 1 வருஷமாக டைலரிங் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டேன் வெளியில் போய். இப்போ அப்படி இல்லைங்க சார், சமுதாய திறன்பள்ளின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரே மாதத்தில் நம்ம கவர்மெண்ட்டு 30 பேரை செலக்ட் பண்ணி, அதாவது பிப்பு இலக்குமல பட்டியலில் உள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 1 மாதத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து காலைல 10லேருந்து 4 மணி வரையும் அந்த ட்ரைனிங்கை 1 மாதத்துக்கு கொடுத்துட்டு அந்த ட்ரைனிங் முடித்தோடனே அதுக்கான திறன் சான்றிதழ்களும் கொடுத்துட்றாங்க. அதுக்கான வங்கி லோன்களையும் அறிமுகப்படுத்தி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கொடுத்து தொழில் ஆரம்பிக்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆண்டர்பிரினராக வெளியில் வரத்துக்கு பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு செஞ்சிட்ருக்காங்க சார். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையாக நாங்கள் செயல்படுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா அதுதாம்மா தேவை. அதாவது சுயமரியாதையோட தன்னம்பிக்கையோட பெண்கள் தலைநிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதா அதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆமாம் சார், அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். என் பேர் ஐ சங்கமி. நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காட்டூரில் படிக்கிறேன். எங்களுக்கான திறமையை வந்து வருஷம் கலை திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே அதை நடத்துகிறாங்க. எங்களோட திறமையை வந்து இதனால் நல்லா வளர்த்துக்க முடியுது. எல்லார்ட்டையும் வந்து நிறையா திறமை இருக்கும். அவங்க வந்து நிறையா போட்டி நிறையா கொடுத்து எங்களோட எல்லா திறமையும் நாங்கள் நல்லா வளர்த்துக்க முடியுது. ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் இருக்காது. நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஐயோ, ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல்லே நம்மளை பார்த்து ஏங்குவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல். சூப்பர்ப்பா. அதுதான்
அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம்னு இருந்த காலங்கள் மாதிரி பெருமையின் அடையாளம்னு மாறி இருக்குங்கிற மாதிரி அந்த பிள்ளை சொல்லுது. அதாவது எங்களை பார்த்து இப்போ அவங்க சில ஈவெண்ட் எடுத்து பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ரொம்ப மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா, சூப்பர் சூப்பர்மா, வாழ்த்துக்கள். அடுத்து 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 சொல்லுங்க. வணக்கம் சார், நான் திருவாரூர்லேருந்து வரேன். என் பேர் கீதா. நான் மகளிர் ஊக்கத்தொகைங்கிறத விட உரிமை தொகைன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன். எனக்கு வந்து அந்த தொகை வந்து இப்போ என்ன ஒரு தொழில் முனைவோராக மாற்றிருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வரும்போது 1000 ரூபா தான், அதை என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. 1000 ரூபா மாதம் மாதம் வரும். என்னோடய படிப்பு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரோட பணத்தை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபேமிலியை. இந்த 1000 ரூபாயை வச்சு ஏதாவது ஒன்று செய்யலாமேன்னு நினச்சி வெறும் இட்லி பொடி தான் நுணுக்குனேன் அந்த 1000 ரூபாயை வச்சு. இன்றைக்கி அந்த இட்லி பொடி என்னை ஒரு தொழில் முனைவோராகவே மாற்றிருக்கு. இன்றைக்கி மாதத்துக்கு அந்த 1000 ரூபாயை வச்சு இன்றைக்கி நான் 10,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறேன் சார். அதனால் அதை நான் இங்கே வந்து சொல்லணும்னு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த முதல்வரையே இந்த தமிழகம் மட்டும் இல்லை, நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறேன் சார். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இவங்க முதல்வர் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தோட தலைவர்னு சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப அற்புதம், ரொம்ப நன்றி சார். இந்த 1000 ரூபாய் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இட்லி பொடி நுணுக்கி ஒரு தொழில் முனைவோராக மாறி இருக்கேன். அது இல்லாமல் இந்த 3000 ஏன் போட்டாருங்கிறதுக்கான அர்த்தமும் நீங்கள் சொல்கிறீங்க. முதலமைச்சர் நான் மீண்டும் திராவிட மாடல் அரசாங்கம் 2.0 வந்த உடனேயே 2000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க இட்லி பொடியை விட அடுத்த லெவலில் யோசிக்கலாம். இல்லை, இப்போயே இட்லி பொடியிலேயே வாசனை இட்லி பொடியா மாறி இருக்கு. இதுக்கு மேலே அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் திருவாரூர்லேருந்து வரேன். என் பேர் இலக்கியா. என் பசங்க வந்து காலை உணவு திட்டத்தில் பயனடைகிறாங்க. காலையிலேயே இப்போ இங்கே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும். அவங்க பசங்களோட போய் அங்கே 40-50 பேரோட உட்காந்து சாப்பிட்றதுல அவங்க திருப்தியாக சாப்பிட்றாங்க. எனக்கும் மன நிறைவாக இருக்குது, எங்கள் வீட்லேயும் சந்தோஷமாக. பசங்க வந்து சாப்பிட்றாங்கன்றது மன நிறைவா, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு ஒரு மன நிறைவா? இல்லை சார், ரெண்டுமே தான் சார். அப்படியா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமமாக இருக்கும் பிள்ளைங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்க கிளம்புறதே வந்து ரொம்ப லேட் ஆகிடும் சார். அதுக்கு மேலே சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. அங்கே போய் சாப்பிட்றதுல வந்து அவங்க சந்தோஷமா சாப்பிட்றாங்க, எங்களுக்கும் மன நிறைவா இருக்குது சார். உங்க சமையல் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, காலை உணவு திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க? அங்கதான் சார் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு அம்மா சொல்லும்போது அது பெரிய விஷயம் தான். ஆமா சார். ஓகே ஓகே சார். ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சார்கிட்ட கொடுங்க. வணக்கம் சார், என் பேர் சத்தியமூர்த்தி. காங்கேய நகரம் குடாச தாலுக்காலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு எக்ஸ் ஆர்மி. 1992 ரிட்டையர் ஆனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஃபாரின் போயிட்டேன். திரும்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வயசும் ஆயிடுச்சு, வேலை கிடைக்கல. அப்போ மக்கள் முதல்வர் மக்கள் காக்கும் கரங்கள் அதில் வந்து எனக்கு ஈடுபாடு வந்தது. ஐயா முதல்வர் அறிவித்தோன்னா அதில் போய் இப்போ லோனு கேட்டேன். உடனே லோனு கிடச்சிச்சு. எவ்வளோ கிடச்சிது சார் லோனு? லோனு சார் 9 லட்சம் கிடச்சிது சார். அது எவ்வளோ மானியம்? மானியம் வந்து 2,17,000 ரூபா மானியம் கிடச்சிச்சு. 9 லட்சத்தில் 2,17,000. 6 லட்சம் தான் நான் பேங்கே கட்டணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். என்னுடைய வீட்டு வருவாய் அதிகமானதால் குழந்தைங்க நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். முதல்வர் ஐயாவுக்கும் மற்ற ஐயா எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். அதாவது பிஜேபி அரசாங்கம் தான், நாங்கள் தான் வந்து ராணுவத்தை எதுக்கு எடுத்தாலும் எல்லை ராணுவ வீரர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து உண்மையிலேயே ராணுவ வீரர்களுக்கு காக்கும் கரங்கள்னு ஒரு திட்டம். கண்டிப்பாக சார். மகிழ்ச்சி. எதிர்பார்க்காத விஷயம் சார் இது. அப்படிங்களா? ஆமாம் சார். ஓகே. எவ்வளோ சிரமப்பட்டீங்க வேலை இல்லாமல் சார்? வேலை இல்லாமல் சார் சிரமப்பட்டு தான். அப்போல்லாம் வேலை கிடைக்காது சார். 92 வந்தால் நான் வேலை கிடைக்கிறது இல்லை. ஃபாரின் போயிட்டேன். ஓகே. திரும்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வீட்டு வசதியெல்லாம் அவ்வளோ இல்லை. பென்ஷன் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த முதல்வர் காக்கும் கரங்கள் அறிவித்த பிறகு லோனுக்கு அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிச்சு. எல்லா வசதியும் செய்து கொடுத்தாங்க. மாடு வாங்கினேன், 6 மாடு வாங்கினது மாட்டு தான் போட்டிருந்தேன். வாங்கினேன். இப்போ நல்ல உற்பத்தி, பால் கறக்குது, நல்ல உறவையில் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் சார். நன்றி நன்றிங்க சார். நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு திட்டங்களுக்கும் முதலமைச்சர் வைக்கிற பேர் தான். அவங்க எல்லையில் நின்று மக்களை காத்தாங்க. அந்த ராணுவ வீரர்களை நாங்கள் காக்கிறோம் அப்படிங்கிறத காக்கும் கரங்கள் முதலமைச்சர் பேரை வைத்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து ஹரிணி கண்ணன். நான் இங்கே வந்து ஜிஆர்எம் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கேர்ள். யோகா பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி மொத்தமுமே பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து 68th ஸ்கூல் நேஷ்னல் கேம் வந்து கோலாப்பூர் மகாராஷ்டிராவில் நடந்தது போன வருஷம். அதில் வந்து நான் கலந்துக்கிட்டு நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து எனக்கு 1.5 லட்சம் வந்து பணம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அக்கா வந்து அவங்களும் யோகாவில் தான் ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணாங்க. இதேமாதிரி நேஷ்னல் கேமில் வின் பண்ணதில் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட் கொடுத்தாங்க. இப்போ
இப்போதைக்கு நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக நான் எலிஜிபிளாக இருக்கேன். இப்போ நான் 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எனக்கும் டாக்டர் படிக்கணும்னு ஆசை. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் போய் ஜாயின் பண்ணி படிப்பேன். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பண்ணதை விட இன்னுமே உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சூப்பர் சூப்பர். தமிழ் கொடுங்க. வணக்கம் சார், என் பேர் கோகுல். நான் வந்து திருவாரூர் மாவட்டம் அரசு கலை கல்லூரியில் படிச்சுட்டு வரேன். எனக்கு வந்து தமிழ் முதல்வன் இதில் வந்து 1000 ரூபா பணம் தராங்க. இப்போ வந்து நான் முதல்வன் ஒரு திட்டம் புதுசாக கொண்டு வந்து அதுலேயும் 1000 ரூபா பணம் தரத்துக்கு வந்து ஸ்கூலில் ஃபார்ம்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபா பணத்தை வச்சு இது வரைக்கும் நாங்கள் வந்து வீட்டில் கேட்காம நோட்ஸ் புக் ஃப்ரெண்ட்டை கேட்காம நாங்களே டெய்லியும் வாங்கிக்கிறோம். இதில் பஸ்ஸில் போயிட்டு வரத்துக்குமே வந்து அதில் தான் காசு எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாக வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் எங்களுக்கு ஃப்ரீ தான். ப்ரைவேட் பஸ்ஸில் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தர மாரி இருக்கும். அதனால வந்து எங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்து எப்படின்னா வந்து அந்த பணத்தை வச்சு பாதி பேர் முடியாதவங்க அதுங்களுக்கும் வந்து அவங்க வீட்டிலலாம் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் என்னாலையும் வந்து மருந்து மாத்திரை கேட்குறாங்க, வீட்டில் வந்து காசு வாங்கிட்டு போனால் வந்து என்கிட்ட உள்ள அந்த 1000 ரூபா பணத்தினாலேயே நான் அதில் வாங்கிட்டு போய் கொடுத்துட்றேன். அதனாலே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயம் நான் முதல்வன்ல இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி. பாப்பா சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பெயர் வந்து ஐ தனுஸ்ரீ. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி காட்டூரில் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வருது கவர்மெண்ட்லேருந்து. அதில் வந்து நாங்கள் நிறையா விளையாடுவோம். எனக்கு வந்து அத்லெட்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அத்லெட்டிக்ஸில் ரொம்ப இதாக இருப்பேன். மாதிரி இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து பொங்கலுக்காக இது நடத்த சொன்னாங்க. எங்கள் ஸ்கூலில் நடத்தி ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கு பஞ்சாயத்து போர்டில் எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இடையில வந்து சிஎம் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேம் கொண்டு வந்தாங்க. அந்த கேமில் வந்து 25 பேரோட ஓடினேன். 25 மெம்பர்ஸோட ஓடி 4th வந்தேன். நானும் என் ஸ்கூல் பொண்ணும் 4th 5th வந்தோம். இப்போ வந்து புத்தக கண்காட்சி வச்சாங்க. அதிலலாம் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஸ்பீச் பிடிக்கும். அதனால எங்கள் ஸ்கூலில் வந்து மல்டி டேலண்ட் பர்சன் சொல்லுவாங்க என்ன. அதனால ஸ்பீச் பேசினேன். அதுக்கும் சர்டிஃபிகேட் தந்தாங்க. என் பேர் அனிதா. நான் கூந்தலூர் பஞ்சாயத்துலேருந்து வரேன். எல்லா திட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்குது, ஆனால் கலைஞரின் கனவு இல்லை. அதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா என்னோட கனவு மாதிரி அது. மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையோட அந்த பணத்தை நான் வேஸ்ட் ஆக்காமல் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ இடையில கொஞ்ச நாள் அதை எடுத்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் ஐயா அவர்கள் வந்து 5000 போட்டு விட்டாங்களா, அந்த சேர்த்து வச்ச 5000 எடுத்து என் பொண்ணுக்கு 1 கிராமில் கோல்டு எடுத்து போட்டேன். இது அண்ணனோட சிஎம் மாமா வரிசையாக நினச்சி. அதனால மறுபடியும் அதே நம்பிக்கையோட மறுபடியும் அதே மாதிரி 15 லட்சம் மறுபடியும் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த தடவை தள்ளுபடி ஆகும்னு. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வினோசியா. நான் நன்னிலம் பிளாக்லேருந்து வரேன். ஊர் கூந்தலூர். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆண்டு காலமாக 1000 ரூபா பணம் ஏறாமல் இருந்துச்சு. இந்த ஜனவரியிலேருந்து 1000 ரூபா பணம் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் காலை உணவு திட்டத்துலேயும் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அனைவரும் அதில் நல்லா பயனடைஞ்சு எல்லா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்து என் பேர் சித்ரா. இளவங்கார்குடியிலேருந்து வரேன். நான் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அதுலேருந்து கலைஞர் ஐயா வந்து இலவச வீட்டு மனை கொடுத்தாங்க. அந்த வீட்டு மனைக்கும் கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லி ஒரு வீடும் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. ஓகே நன்றிம்மா, நன்றி. அடுத்து அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுகுணேஸ்வரி. மகளிர் உரிமை தொகையில் பயனடைஞ்சிருக்கேன். அந்த பணத்தை வீணடிக்காமல் என்னோட பொண்ணுள்ள பேரில் செல்வமகள் திட்டத்தில் 1000 ரூபாய் பணம் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த முதல்வர் பிள்ளைக்கு சேமிப்பா பண்ணுறீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இன்ன வரைக்கும். அதனால் முதல்வர் ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்களில் திராவிட மாடல் ஆட்சி தான் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி ஐயா. நன்றிம்மா. அவங்க பாப்பாட்ட கொடுங்க. என்னோட பேர் துர்கா தேவி. நான் வந்து பிஏ வந்து அரசு கலைக்கல்லூரியில் படித்தேன். திருவிக அரசு கலைக்கல்லூரியில். நான்முனை திட்டம் மூலம் நல்ல பயனடைஞ்சேன். மைக்ரோசாஃப்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, எனக்கான ஒரு ரெஸ்யூமை என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணணுன்னா நானே பண்ணிப்பேன். ஒரு பிடிஎஃப்கான ப்ரெசன்டேஷன் என்னால் அதில் கொடுக்க முடியுது. அதன் மூலம் என்னுடைய பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சது. தேங்க்யூ. என் பேர் விஜயகுமாரி. அகரத்தினிலேருந்து வரேன். குளிக்கர ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மக்களை தேடி மருத்துவத்தில் நான் ஒரு 5 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த முதலமைச்சர் சார் வந்ததுலேருந்து பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பல திட்டத்தில் மக்களை தேடி திட்டம் மிக சிறப்பான திட்டம். இது ஐநா அவார்டு வரைக்கும் இந்த திட்டம் போனது. இதனால் பல மக்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. வாலண்டியர்ஸ் நாங்களே ஒரு 1 கோடி பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். இது வந்து ஆரம்பத்திலேயே எல்லா நோய்களுக்கும் ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த நோயுமே சில மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ப்ரெஷர் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா ஏழை மக்களுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வீடு வீடாக போய் ப்ரெஷர் பார்த்து சுகர் பார்த்து அவங்களுக்கு இந்த நோய் இருக்குன்ட்டு ஆரம்பத்திலே சொல்லி குளிக்கரைக்கு ரெஃபர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுவோம். அவங்க போய் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட பிரச்சனையை ஆரம்பத்திலேயே அவங்களோட அவங்க வியாதிக்கு
நோய்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எந்த வியாதியுமே ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிற வாசி அந்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஏன்னா இந்த நோய் இருக்கிறதே சில பேருக்கு தெரிய மாட்டுது. முன்னாடியெல்லாம் அதிகமாக இறப்பு அதிகமாக நடக்கும். நைட்டு படுப்பாங்க, காலைலனா டெத்து, ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இப்போ வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது அதிகமாக இப்போ குறைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்கள் டோர் பை டோர் போய் எல்லாருக்கும் ஸ்க்ரீனிங் பண்ணி ப்ரெஷர் இவ்வளவு இருக்குன்ட்டு நாங்கள் சொல்கிற வாசி இப்போ இறப்பு அதிகம் இல்லை. நிச்சயமா மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. நீங்க இந்த சொன்ன மாதிரி திட்டத்தை ஐநா கொண்டுட்டு வந்த நாளைக்கு முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ரொம்ப பேரோட உயிரை கலந்து பண்ணி கொடுத்துருக்கிறது திராவிட மண்டல ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர். நிச்சயமா நிச்சயமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ புதுமையான ஒரு இது, இப்போ ஒரு மிக முக்கியமானது, இந்த பள்ளி மாணவிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆமா, 14 கர்ப்பப்பை வாய் வயதுக்கு புற்றுநோய். மேற்பட்ட மாணவிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதுக்கான அந்த மருத்துவங்கிறது யாருமே அதை பண்ணிக்க போகிறதில்ல. எந்த பேரண்ட்ஸும் அது மாதிரி ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுக்கு போக போகிறதில்ல. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவங்க கூட அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு வர போகிறதில்ல. விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அது மாதிரியான ஒரு திட்டத்தை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி மிக சிறந்த ஒரு முயற்சி. நிச்சயமா. இப்போ அண்ணன் சொன்னாங்க அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஆரம்பித்ததற்கு பிறகுதான் ஒன்றிய அரசு அது 2 நாட்களுக்கு முன்பாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் வந்து நம்ம வந்து முன்னோடியாக இருக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த மட்டும் வணக்கம், நான் சக்திவேல். கடந்த பல வருடங்களாக தமிழக அரசு முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோருக்கு பல நல்ல பல திட்டங்களை செய்து வந்தாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, மற்றபடி முன்னுரிமை, தொழில், வங்கிக் கடன் வட்டி மானியம் அளித்த போதிலும் இந்த அரசு, இந்த தமிழக அரசு மிகச்சிறப்பாக முதல்வரின் காக்கும் கரங்கள் 400 பேர், ஒரு வருடத்திற்கு 400 பேர் தொழிலதிபராக, முன்னாள் முப்படை வீரர்களில் தொழிலதிபராக மாற 1 கோடி வரை கடனுதவி திட்டம், அதில் 30% வட்டி மானியம், கேபிட்டல் சப்சிடி, அதாவது 30 லட்சம் வரைக்கும் ஒரு நபருக்கு வட்டி மானியமாக வழங்கி ஒரு பெரிய தொழிலதிபராக ஆக்குவதற்கு நம் முதல்வர் உறுதுணையாக உள்ளார். வழங்கிய முதல்வருக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம், நான் கொடராத்திரி ஒன்றியம் மணக்கால் பஞ்சாயத்திலிருந்து வருகின்றேன். எனது பெயர் அன்பழகன். தமிழகத்தினுடைய தளபதியார் ஆட்சிகளே பல நல்ல திட்டங்களை செய்து மக்கள் பத்தியிலே மீண்டும் கலகாட்சி மலர வேண்டும் என்ற பல நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றார். பெண்களுக்காக நல்லதொரு திட்டங்களையும், வீட்டிலே அடுப்பு ஊதுகின்ற பெண்களுக்கு வெளியில் வர வேண்டாம் என்ற காலம் போய் இன்று அவர்களுடைய பொன்னான வாழ்க்கையிலே விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறுவதற்கு பல வழிவகைகளை செய்த நமது முதல்வர் அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே மீண்டும் தலைமை பொறுப்பேற்று மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். என்னுடைய பெயர் வி லக்ஷ்மணன். மொகந்தனூர் கொடாச்சேரி யூனியன். எல்லோருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நல்லாட்சி வாங்கி செழிப்பாக நாம் வாழ்வதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர தமிழ்நாட்டு மக்களை எக்ஸர்வீஸ்மென்ட் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. அண்ணா, இவ்வளவு பேர் பேசுறத நீங்க கேட்டீங்க. எவ்வளவு உணர்வுபூர்வமா. இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. இந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள்னு சொல்றாங்க, நீங்க தொகுதிக்குள்ள போகும்போது எவ்வளவு தைரியமா, இன்னும் சொல்ல போனா கெத்தா போற மாதிரி இருக்கிறேன். அதாவது இதில் வந்து பயனடையாத குடும்பங்கள் இல்லை அப்படிங்கிறது 100% அந்த அளவுக்கு ஒவ்வொருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரே அந்த ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று பேசினுச்சு, அவங்க அப்பா அம்மா இல்லை. கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் தமிழ் புதல்வனில் பார்த்தீங்கன்னாக்கா புதுமை பெண் திட்டத்தில் 1000. அடுத்தது மாற்றுத்திறனாளி, அதில் ஒரு 1500. யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒருத்தவங்களே 2 பையன் கூட கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருவரும் பயனாளி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 5 வயசு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி விட்டாலேருந்து அதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்த்துக்குவார். மக்களோட மைண்ட் செட்டு அப்படி வந்துடுச்சு, அவர் பார்த்துக்குவார். அந்த அளவுக்கு இப்போ அவர் மாவட்ட செயலாளர் சொன்னது மாதிரி அத்துணை திட்டங்களில் பயனாளிகள் நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் அவர்களை அனைவருக்குமான முதல்வர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விவசாயமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் விளையாட்டாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, அது முன்னாள் இராணுவ வீரர்களாக நலன் சார்ந்த இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை விஷயமாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, அத்துணை பேருடைய பயன்களையும் அவங்க வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். எல்லா துறைகளையும் பார்த்து பார்த்து சமமான வளர்ச்சி இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து வளருவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுவாங்க. அதுக்கான சாட்சியாகத்தான் இந்த மேடை இருக்கிறது. கலைஞர் கோட்டத்திற்கு முன்பாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணதில் அவ்வளவு நிறைவு, திருவாரூரில் செஞ்சதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 தேங்க்யூ.